viewers, welcome to Liha's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது bread omelette. தேவையான பொருட்கள் bread 2, முட்டை 3, ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய் சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு தூள், உப்பு, பட்டர் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 3 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா இந்த அளவு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லுனாலும் பரவாயில்ல. தவா சூடானதும் அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக. அதில் ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ப்ரெட்டு ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதும் அதை அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ப்ரெட்டை எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ ஆம்லேட் பண்ணுறதுக்காக தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட்டை ஒரு பக்கம் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மெதுவாக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி வரலைன்னா நைஃப்பில் கூட கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ், சூப்பரான நம்ம பிரெட் ஆம்லேட் ரெடி. இந்த பிரெட் ஆம்லேட் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லீகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.